இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. என்னடி ரொம்ப நேரமா ஒரே திங்கிங் தான் இருக்க? அதுவா, இசை போனா என்னாச்சுன்னு தெரியலையே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அவ்வளோ டவுட்டாக இருந்தால் ஒரு கால் பண்ணி கேளு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? கால் பண்ணால் கரெக்டாக இருக்குமாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கால் பண்ணி கேள்வி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? யார்கிட்டையும் நம்ம இங்கே பேசியும் பழகினதில்ல, எல்லாரும் நம்மள டக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க, அது என்னவோ கரெக்டு தான். ஆனால் இவங்க எல்லாத்தையும் எப்படி பேசுறதுன்னு நம்மளுக்கு தான் தெரியல. யார் ஃபோன் பண்ணுறா? அட, சாருமா தான் கால் பண்ணுறா. சரி, இவள்கிட்ட பேசுவோம். சாருமா, இசை என்னடி பண்ணுற? ஃபோனே காணும். போயிட்டு உன்னை ஃபோன் தானே பண்ண சொன்னேன். வந்து நடந்த அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே உட்காந்துருக்கேன். சாருமா, என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? ஒரு நிமிஷம் சொல்லுடி, ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனையாக இருந்தால் தான் பரவாயில்லையே. இவங்க எல்லாருக்கும் நான் எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னு வந்தா இவங்க எல்லாரும் எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் நல்லா பார்த்துப்பான், நீ அவனை நம்பி தைரியமாக வாழலான்னு. என்னடி சொல்கிற? ஆமாம் சாருமா, மொத்த ஃபேமிலியும் சப்போர்ட்டாக இருக்காங்க, என்னை நினச்சி பெருமைப்படுறாங்களாம். அதுவும் இல்லாமல் நந்துவை அவங்க தாராளமாக எங்கள் பேத்தியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கடி. உண்மையாவாடி சொல்கிறேன்? ஆமாம் நந்துமா, போட்டி போட்டு எல்லாரும் பாசம் வச்சுருக்காங்க, என்னையுமே சரி விட்டு கொடுக்கல. அஜய் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சொல்லியிருந்தா நாங்கள் எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அவர் இல்லை, எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இசையோட அப்பா அம்மா எல்லாரையும் கேட்பாங்க, அதை கேட்டால் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்துக்கோ, எந்த விதத்துலையும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு பார்த்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆமாம் சாருமா. ஆனால் மறைச்சிட்ட பற்றியா என்கிட்டயே லவ் பண்ணுறது? நான் லவ் பண்ணுறேன்னு வெளியிலே சொல்லலை, என்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணியாச்சு. லவ்ன்ற ஒன்றை நாங்கள் 2 பேருமே நடைமுறையில் கொண்டு வரவே இல்லை. பரவாயில்லையே, லவ் பண்ணுறவங்களே லேட்டாக தானே கல்யாணம் பண்ணுறாங்க. லவ்வை சொல்லி அன்னைக்கே கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் சொல்லு. கொழுப்பு தானே சாருமா உனக்கு? இருந்துட்டு போட்டோம். அப்போ ஒரே ஜாலியாகிட்ட. ஏன்டி நீ வேற? அப்போ இன்னைக்கு ஒரே ஜாலி தான்? அப்படிலாம் இல்லடி, அதையுமே அவர் வேணான்னு தான் சொல்லிட்டாரு. என்னடி சொல்கிற? ஆமாம், அவங்க அம்மா எல்லா சடங்கும் அடுத்தடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்னடி? வேணா, நாங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நந்துமா இருக்கா, அவள் இன்னும் இசையை விட்டு தூங்கிலாம் பழகிருக்க மாட்டா, கொஞ்ச நாள் அவள் எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகட்டும், எங்கள் கூடயும் மிங்கிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம், அது வரைக்கும் இசையும் நந்துவையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பரில்? சூப்பர் தான். இதுக்கெல்லாம் நான் ரிட்டன் என்ன பண்ண போகிறேன்னு தான் எனக்கு தெரியல. அவரை கண் கலங்காமல் பார்த்துக்கோ, அதுவே போதும். யாரும் அட உண்மையாக தாண்டி, சூப்பராக ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சு, சூப்பராக எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறேன், அதனால் இதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிளியர். ஸோ அதனால் ஹாப்பியாக இரு. சரி, நீனும் உடம்பை பார்த்துக்கோ. எப்போ செக்கப்புக்கு போகிறேன்? நாளைக்கு போகணும்டி, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டியதான். சரி சருமா, நீ சொல்லு எப்பன்ட்டு, நான் வந்து உன்னை பார்க்குறேன். நீ வர வேணாம், வீட்டுக்கு வந்து நாங்களே உன்னை பார்த்துட்டு வரோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. சரிடி. இந்த நந்துக்குட்டி எங்கேயாச்சும் நம்மளை தேடிச்சா பற்றியா? நல்லா எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சனோடனே அவங்கக்கிட்ட போய் ஒட்டிக்கிச்சு. வரட்டும் இன்னைக்கு இருக்காதுக்கு. ஆனால் சந்தோஷமாக தான் இருக்குது, நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதை விட நந்துக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சது தான் சந்தோஷம். அப்புறம் மேடம், என்ன ஒரே ஜாலி ஆகிட்டீங்க? என்ன சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு? சந்தோஷமாக இருக்காளங்க, அவங்க வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா, அவளை ஏற்றுக்கிட்டாங்களா? அது தெரிஞ்ச விஷயம் தான், விக்ரம் எப்படியும் பேசி சமாளிச்சிருப்பான், அதனால எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பரவாயில்லங்க, புகுந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை இல்லைனாலே அவன் நிம்மதிக்கு குறைவே இருக்காது. கரெக்டு தான், அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே. அதெல்லாம் இல்லைங்க, அத்தையும் போக போக புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அப்படியா? என்ன அப்படியா? டோனே சரியில்லை. சும்மா தான், என் தங்கம் ரொம்ப நாள் கழிச்சு என் கூட அதுவும் தனியாக இருக்குது. தனியாலேயே 2 பசங்க இருக்காங்களா வயிற்றுல? ஒன்றா லிஸ்ட்டில் எடுத்துப்பா. ஏய், இவனுங்க 2 பேரும் இருக்கிற தைரியத்தில் தான் நீ பேசிகிட்டு இருக்க பாரு. 2 ஏஞ்சல் தான் வரப்போகிறாங்க. இல்லை, 2 பிரின்ஸ் தான் வரப்போகிறாங்க. பார்ப்போம், பிரின்ஸா பிரின்சஸானு. ஏங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி நாளைக்கு போகலாமா? இல்லைம்மா, விக்ரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான், நாளைக்கு வேணாம், ஏன்னா அஜய் இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதனால் நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னான். லேடி டாக்டர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நானும் இருக்கேன்டா, நான் இருக்கும்போதே செக்கப்புக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படியா? சரி சரி, அப்போ செக்கப் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோமா? ஏன், மாமா கூட இருக்க பிடிக்கலையா? என்னை விட்டுட்டு நீங்கள் ஸ்டேஷன் போயிடுவீங்க, பாட்டி யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக என்ன பண்ணுறது? அப்படிங்களா? என் செல்லம் இருக்கும்போது நான் ஸ்டேஷன் பக்கம் போவேனா? என் செல்லம் கூட இருந்தால் கூடவே தான் இருப்பேன். உண்மையாவா? நீங்கள் லீவா நான் இருக்கிற வரைக்கும்? லீவுன்னு சொல்ல முடியாது, டியூட்டின்னு சொல்ல முடியாது, அப்பப்போ ஒர்க்கை பார்த்துக்கிட்டு என் தங்கத்து கூட இருப்பேன். உண்மையாவா? உண்மையாதான். நான் ஒன்றா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறது எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன்னு.
பாரு, நீ எவ்வளோ நாளாக இருந்தாலும் என் பசங்களே வந்தாலும் அவனுங்களாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்றை தான் மடியில் வச்சு கொஞ்சிருது, அதுக்கப்புறம் தான் அவனுங்களாம். பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னு. பாரு ஏந்தாங்க, உங்க கூட இந்த மாதிரி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? ம் ஆமாங்க, நானும் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் கல்யாணம் அது இதுன்னு பிஸி ஆகிட்டோம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான். ஐ லவ் யூ சர்மா. ஐ லவ் யூ ஹிட்லர். ஹாய். என்னருகிலே கண்ணருகிலே நீ வேணுமே மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேணுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லிடங்காத நேசமும் என்ன முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றதே நீதானே. வீட்டுக்கு வந்தாலே சீதா ஞாபகமாக தான் இருக்குது. தனியாக அந்த வீட்டில் ச்சே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பேச்சுலராக லவரை பிரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு. பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போவே வரேன்னு சொன்னான். நம்ம தான் அது இதுன்னு டைலாகை பேசி விட்டுட்டு வந்துட்டோம். அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட அழகாக நம்ம கூட அனுப்பி வச்சுருப்பாங்க. உனக்கு தேவைடா, உனக்கு தேவை. பெரிய இவன் விட்டுட்டு வந்திருக்கான். பொண்டாட்டி கூட்டிட்டு 4 நாள் தனியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணும் இல்லாமல் பெரிய நியாயஸ்தான் இவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒன்றும் இந்த அப்பா அம்மாவுக்காவது பொறுப்பு வந்துச்சா? புள்ள போய் 4 நாள் ஆச்சு, பொண்டாட்டியை விட்டுட்டு போயிருக்கானே, சரி என்னப்பா கூட்டிட்டு போறியா, இன்னும் டைம் ஆகுமா அப்படின்னு கேட்கல. மருமக கூட அவங்க ஜாலியாக இருக்காங்க போல. இந்த அஜய் வேற திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான். ஆஃபீஸ் அவன் பொறுப்பில் விட்டுட்டு 2 நாள் போய் சீதாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாலும் அவனும் கல்யாணம் பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியும் நம்ம ஒரு வாரம் லாக் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி புலம்பி மட்டும் என்ன ஆக போகுது, சீதா வரவா போகிறா. சரி நம்ம போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். அட போடி, கண்ணை மூடி கண்ணை திறந்தா எல்லா இடத்துலையும் நீயே நிற்கிற மாதிரி தெரியுது. இப்போ கூட நீ என் முன்னாடி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாம் கனவாலாம் இருக்குது. ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்தால் மார்னிங் போகிற வரைக்கும் புலம்புற வேண்டியதாக இருக்குது. ஓ சார், கணவன் நினச்சி புலம்புறாரா? புலம்பட்டும் புலம்பட்டும். ஆமாட்டி சொல்லும். உன்னை பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? நீரப்பா நீரடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னால் இருக்க முடியல உன்னை விட்டுட்டு. சரி, கிட்ட போய் உட்காருவோம். என்னடி கனவுல கூட டிசைனாக வரேன். முன்னாடி நின்றுட்டு இருந்த, இப்போ வந்து உக்காந்துட்ட. என்னை சோதிக்கிறியா என்ன? ஆமாண்டா, உன்னை சோதிக்கிறேன். இப்போலாம் கனவுல ரிட்டர்ன்லாம் பேசுகிறேன். என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு கஷ்டமா இல்லையே, உன்னை பிரிஞ்சு நான் ஜாலியாக இருக்கேன். அடியே இதெல்லாம் தப்புடி. மாமா பாவம்ல. யாரு? யாரா? உன் அத்தை மாமா கூட செட்டில் ஆகிட்ட போல விட்டா. ஆமாம், உன்னை விட அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்களே, அதான் அவங்க கூட செட்டில் ஆகிட்டேன். அது சரி. சரி எப்படியும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என்ன, நான் சேவரையே பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். 5 நிமிஷத்தில் போக மாட்டேனே. போக மாட்டியா? என்ன ரொம்ப லாங்கான ட்ரீம் போல இன்னைக்கு? லாங்கான ட்ரீம் தான், ஆனால் ட்ரீம் கிடையாது. என்ன சொல்கிற? ராம், நான் உண்மையாகவே வந்திருக்கேன்டா. ஏ உண்மையாவா சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். ஏய், என்ன பண்ணுற? இல்லை மடியில் தூக்கி வச்சு பார்த்தேன். ட்ரீமா இல்லை ரியலானு? அடப்பாவி சீதாம்மா உண்மையிலே வந்துட்டியா? லூசி, தூக்கி வச்சிருக்க, இன்னும் உண்மையாக வந்துட்டியா வரலையான்னு கேட்டுட்டு இருக்க. அட ஆமாம், நீ எப்படி வந்த? நான் லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். ஆமாம், இவர் பெரிய சந்திரமுகி அரண்மனை பல கட்டு போட்டு கட்டி வச்சிருக்காரு, அதை திறக்க முடியாது. போடாடி. ஊர்லேருந்து எப்படி நீ வந்த? அது நீ ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணியிருந்தியா, அத்தை மாமா இருந்தாங்க, நீ பேசும்போது என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீ அஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னல, அதனால எப்படியும் அவர் பொறுப்பில் தானே நீ ஆஃபீஸை விட்டுட்டு வருவ. இப்போ அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்றதுனால அவன் வர எப்படியும் 1 வீக் ஆகிடுமா. கல்யாணம் ஆன புதுசுலையா 2 பேரும் பிரிஞ்சு இருந்துக்கிட்டு, அதனால போய் ராம் கூடவே ஒரு 1 வீக் வேலை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வாமா அப்படின்னு அவங்களே காருக்கு டிரைவர்லாம் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சே எங்கள் அம்மானா அம்மா தான். ஆமாம் ஆமாம். சீதா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்படியா? ஆமாண்டி. என்ன அப்படியான்னு கேட்குறேன். நீ இல்லாமல் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. சரி, ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்க்குற முடிவில் இல்லையா? இருந்தாலும் பொண்டாட்டி கூட அப்பப்போ லைட்டாக பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் தான் ஆஃபீஸ்க்கு போனாலே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொண்டாட்டியை பார்க்காம ஒரே சோகமாக போகிறது ஆஃபீஸில் வேலையே விட மாட்டேது. அது சரி, புது உருட்டால இருக்கு. என்னடி? அதெல்லாம் அவங்க கஷ்டம். நான் அதை பற்றி பேச வரலப்பா. கல்யாணம் ஆன என்னை பற்றி தான் நான் பேச வருவேன். ம், அப்புறம் நீ மாமாவை மிஸ் பண்ணலையா? ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பிபி மட்டும் என்ன மிஸ் பண்ணாமல் இருந்துருவாளா என்ன? சே இப்படின்னு தெரிஞ்சுன்னா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருப்பானே.
டேய், ஆரம்பிச்சிட்ட பத்தியா மொழியிலையே. ராமன் உனக்கு பேர் வச்சது தப்புடா. கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கணும், அதுதான் கரெக்டா இருந்திருக்கும். 2 அவதாரத்துலேயும் நான் தான் வந்திருப்பேன். அதனால எந்த அவதாரத்தில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தாண்டி நடந்துக்கணும் என் செல்ல பண்ணடி. அது சரி. சீதாம்மா, ஒரு காஃபி போட்டு தரியா? தலை வலிக்குதுடி வந்ததுலேருந்து. ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சா, வந்து உட்காந்துட்டேன். ஏய், நான் வந்தோடனே உனக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். நீ தான் அதுக்குள்ளே தூக்கி மடியில் வச்சிருக்கியே. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு. பால்லாம் வாங்கி வச்சிருக்கியா? வாங்கி வச்சிருக்கேன்டி. ஆமாம், அஜய் இசை மேரேஜ் எப்படி நடந்துச்சு? இரு நான் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலான்னு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பெருசாக அவன் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கான், நம்மளுக்கே தெரியல. ப்ரப்போஸ் பண்ணிட்டு உடனே தாலியை கட்டிட்டான். ஆனால் வீட்டுக்கு போய் விக்ரம் கிட்டே கேட்டேன். அவங்க பேரண்ட்ஸும் பெருசாக எதுவும் சொல்லலை போல், ஏற்றுக்கிட்டாங்களாம் அவன் பண்ணது கரெக்டு தான்ற மாதிரி. அதனால் இசைக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நல்ல விஷயம்ல, பெற்றவங்க இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மேரேஜை ஏற்றுக்கிட்டது. ஆமாம்மா, நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். போனால் எங்கள் சாருமதி சிஸ்டர் இன்னுமே கஷ்டப்படுறாங்க எங்கள் அத்தைக்கிட்ட லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்காமல். இசைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலமை வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் தான் அவங்க 2 பேர் பேர் சேரணுன்னே சேர்த்து வச்சேன். அதனால் அந்த கில்ட்டி கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் நான் வரும்போது தான் கால் பண்ணி சொன்னான், வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ரிலாக்ஸ் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஒரே வழியாக ஆஃபீஸ் நடத்துறியோ இல்லையோ, வேறு வேலைலாம் பார்த்துட்ருக்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஷீஸ் மை சிஸ்டர், ஓகே. பாவம், அவள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதனால தான் அவளுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆச்சு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு நினச்சேன். அவள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. ஒரு குழந்தை இந்த காலத்தில் தத்தெடுத்து வளர்க்குறதுலாம் சாதாரணமான விஷயம்னு நினச்சிட்டு இருக்கேன் சீதா. எனக்கு தெரியும் ராம், அந்த ஆசிரமத்துக்கு நானும் அப்பப்போ போவேன். நீ தான் சொல்லுவல, அங்கே தான் என்ன பார்த்தேன்னு. அந்த ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு கூட இப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படி அந்த மைண்ட்லாம் இருந்தது கிடையாது. ஜஸ்ட் நான் போவேன், ஹெல்ப் பண்ணுவேன், அதோட சரி. ஆனால் இசை அங்கேயே இருந்து வளர்ந்ததுனால அவள் பட்ட கஷ்டம் இன்னொரு குழந்தைக்கு வர வேணாம். ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆமாம் சீதா. சரி, ஓகே, பேசினா பேசிகிட்டே இருப்போம். நான் போய் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு. அதுக்கு முன்னாடி ஏய், இல்லடி, தலைவலி சரியாகும்ல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தா. அதுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன், ஒழுங்கா கையெடு. சரி போ. நம்ம அம்மா நம்மளை பற்றி எப்படிலாம் யோசிக்கிறாங்க பற்றியா? குட் மம்மி. வீடே இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நம்ம மட்டும் தனியாக சே. சீதா வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது கூட இருக்கிறது. சீதா, உன் கையால் காஃபி குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? டேய், 4 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பில்டப் பண்ணுவான். 4 நாளாக இருந்தாலும் எனக்கு 40 வருஷம் மாதிரி தான் இருந்துச்சு. ஓ அப்படி? ஆமாண்டி. அது சரி, சரி. ஐஸை தூக்கி ஒரே வழியாக தலையில் வச்சிருவான். அப்படிலாம் இல்லடி, உண்மையாகவே மிஸ் பண்ணேன். எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்தேன். குட் கேர்ள். காஃபியை குடி. ஆஃபீஸ்லாம் எப்படி ராம் போகுது? நல்லா போகுது. நாளைக்கு நீனும் ஆஃபீஸ் வாண்ணா. ஏண்டா? ஆரம்பிச்சிட்டான் லீலையை. காஃபி குடிச்சிட்டியா? பொண்டாட்டியை பிரிஞ்சு 4 நாள் இருந்திருக்கேன். அந்த 4 நாள் எஃபெக்ட் எல்லாம் காட்ட வேணாமா? டேய் கம்முன்னு இரு, அப்புறம் நைட்டு டிஃபன் பண்ணி தர மாட்டேன். ஃபுல் மீல்ஸே இருக்குது, இதில் டிஃபன் எதுக்கு? இப்போ எதுக்கு கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க சார்? எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் என்னாச்சுடா, வந்து மடியில் படுத்துட்டேன்? ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான். இப்படிலாம் இருக்க மாட்டானே. சீதாம்மா, என் தலையிலே கொஞ்சம் கை வச்சுக்கிறியா? சரிடா. சுகம் என்பது தொலைவானது, உன்னை கண்ட பின்னே இணை சேர்ந்தது. சொன்னாங்க. ஒத்த புள்ளன் பெத்ததுலேருந்து இவனை எங்கேயும் அமிச்சது கிடையாது, தனியாகவும் விட்டது கிடையாது. மீட்டிங்னு வெளியூர் போடுவான், 1 நாள் 2 நாளில் வந்துடுவான், அதோட சரி. மற்றபடி அவனை தனியாக நாங்கள் விட்டதில்லம்மா. இந்த 4 நாள் அவன் இருந்ததே பெரிய விஷயம். அவன் பார்க்கறதுக்கு தான் போல்டாக இருப்பான், ஸ்ட்ராங்காக இருப்பான், பிஸ்னஸ்லலாம் ஸ்ட்ராங் தான். மற்றபடி அவன் வீக்கு. ஒரு நாள் நான் வீட்டில் இல்லைன்னா கூட அம்மா அம்மான்னு தேட ஆரம்பிச்சிருவான். இப்போ நீயும் இருந்து நாங்களும் இருந்துட்டோம். போய் 4 நாள் என்ன பண்ணானோ தெரியல, கண்டிப்பாக சோகமாக இருந்திருப்பான். நீ போமா அப்படின்னு சொல்லி தான் அத்தை அனுப்பி வச்சாங்க. நான் போகலன்னு எவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் அவங்க ஒத்துக்கல. இந்நேரம் நான் ரொம்ப சேடாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. சொன்னது கரெக்டாக தானே இருக்குது? மானத்தை வாங்கிட்டாங்களா? பின்ன குழந்தையாடா நீ, யாரும் இல்லைன்னா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஆமாம் சீதா, அம்மா கூடவே இருந்து பழகிட்டாங்களா. அக்கா தங்கச்சின்னு யாரும் கூட இல்லை, அண்ணன் தம்பின்னு யாரும் இல்லை. நான் அம்மா கூட அப்படியே இருந்து பழகிட்டேன். ஒரு நாள் அம்மா இல்லைன்னா கூட எனக்கு அந்த நாளே எப்படி போகுதுன்னு தெரியாது. அம்மா நான் அவங்க பின்னாடி ஏதாவது சுற்றி வருவேன். புரியுதுடா.
அம்மாவை பார்க்காம இருக்கிறதுமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நானே வரணும்னு தான் நினச்சேன். அஜய்க்கு கல்யாணம் அடிச்சா திடீர்னு அவனை ஆஃபீஸை பாருடான்னு எப்படி விட்டுட்டு வர்றது? அவள் எப்படியும் ஒரு 1 வீக் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது சரிதான், மதியம் ஃபோன் பண்ணல வாடின்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு தெரியும் அம்மாவே ஏதாவது யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் நல்லா இருக்காதுல்ல. அவங்க கூட நீ கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, யார் யோசிச்சதுலேயும் தப்பு இல்லை, ஆனால் நீ இவ்வளோ டல்லாகிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. ம் ஆமாம். ராம், நீ இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறது கூட நல்லதாக இருக்குது தெரியுமா? போடி. ஐ லவ் யூ ராம். ஐ லவ் யூ சீதா. சரி, இப்போ நீ தனியாக பிரிஞ்சிருந்தது இந்த சோகம் எல்லாத்தையும் போக்கிடலாமா? எப்படியும் நீ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வேணாண்டி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் ரொம்ப சின்ன பையன் பார்த்துக்க. யாரு, நீயா? இன்னைக்கு என் புருஷன் ரொம்ப சோகமாக இருக்கான், அவனை தெளிய வைக்க வேணாமா? ஐயோ அதுக்கு தப்பு, நீங்கள் ரொம்ப தப்பாக பார்க்குறீங்க. அடி, இப்போ பாரு. எனக்கு வெக்கமாக வருது. வரும் வரும். ஏ சீதா, வேணாம், சும்மா இருக்கிற நோசு பேத்தி விட்ற. அப்படி தாண்டா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். யார் உன்னை சும்மா இருக்க சொன்னா? ஐயோ நான் பாவம். ரொம்ப நடிப்பான் உன்னை. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின் சரி, நீ மோசம். இதெல்லாம் தப்பு சீத்தம்மா. ஒரே பையா நடிப்பான். பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர். குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவாடி. நகருது நகருது ஒரு விரல் நகருது விட்டுட்ட. இதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்த போது அப்போ ஓகே. நீ பார்க்கறதுக்கு தாண்டா இப்படி, மற்றபடி குழந்தை தான். அது சின்ன வயசுலேருந்து அம்மா கூட அப்படியே இருந்து பழகிட்டேன்னா அவங்களும் ஒரே ஒரு பையன் சொல்லிட்டு ஓவராக செல்லம் கொடுத்து கை அணைப்பிலே வச்சுருந்துட்டாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கேன். மற்றபடி மாமா போல்டு தான். அது சரி அது சரி. சரி, நான் போய் டிஃபன் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிஃபன் பண்ண போகிறாலாம். அடியே என்னடா? அதெல்லாம் முடியாது. ஃபுல் மீல்ஸ் முடிச்சுட்டு தான் போகணும். என்னடா வேணுமே வேணாராம்? வேணுமே சீத்தம்மா, இப்படியே உன் கூட இருந்தெல்லாம் போல இருக்கு. நீ இருக்கும் இருக்கும். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ராம். மோட்ச வழி தேடி கனதனை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை. இந்த சைடு தான் மித்ரா வருவா. இன்னைக்கு பேசியே ஆகணும், ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்னதான் அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கா ஒன்றும் தெரிய மாட்டுது. அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பற்றி பேச முடியல. அதனால எப்படியாவது அவகிட்ட பேசி ஆகணும். நம்மளா தேடி போன லவ்வாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருன்னு சொல்லலாம். அவளாக தேடி தேடி வந்து பண்ண லவ், அது எப்படி அவள் அவ்வளோ சீக்கிரம் மறப்பா? ஆனால் ரொம்ப சோகமாக இருக்கா. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. என்ன இவரே இங்கே நிற்கிறாரு? வந்துட்டான். என்னதான் மித்ரா நினச்சிட்டு இருக்க? நானா உன்னை தேடி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணனா? சொல்லு, நீயா தானே என்னை தேடி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண. அதுவும் எப்படி லவ் பண்ணன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம லவ்வை எப்படி மறந்த நீ? ஏதாவது ஒரு ரீசன், வேலிட் ரீசன் ஏதாவது ஒன்று சொல்லு. அதுக்கப்புறம் நான் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது பேசுடி வாயை திறந்து. மித்ரா, நான் எதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லை, நான் கிளம்புறேன். மித்ரா, நீ இப்போ போனேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? நான் தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, விட்டுருங்களேன். நீ பிடிக்கலன்னு சொல்லலாம், விடுற அளவுக்கு அடி லவ் பண்ணியிருக்கோம். அது எனக்கு தெரியாது, நான் போகிறேன். இன்னைக்கு நீ எனக்கு முடிவு சொல்லாமல் போகவே முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் போகிறேன். ஏய், ஒழுங்காக கையெடுங்க, நான் கத்திடுவேன். கத்துடி, கற்று பார்க்கலாம். யார் வந்து நியாயம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அவங்கள்ட்டே நியாயத்தை சொல்லலாம். பிரகாஷ், விடுங்க பிரகாஷ். முடியாது மித்ரா, நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இல்லைனா இப்போவே என் கூட வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். இப்போ என்ன விட போகிறீங்களா இல்லையா? முடியாது. இங்கே பாரு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். தெரியாமல் உன்னை விட போகிறது கிடையாது. என்ன தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, முடிவெடுத்துடலாம். ஆமாம், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா நீங்களும் என்ன லவ் தானே பண்ணுறீங்க. அப்போ எனக்கான பிரச்சனை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த செகண்டே நீங்கள் தாலி கட்டினாலும் நான் ஒத்துக்கிறேன். மித்ரா, ஆமாம், எனக்கு உண்மையிலே ஒரு பிரச்சனை இருக்குதான். அந்த பிரச்சனை என்னன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கண்டுபிடிக்கிற அந்த செகண்டே என் கழுத்தில் தாலி கட்டுங்க. என்ன பிரச்சனைடி? ஏதாவது சொல்லு.
அதான் சொல்லிட்டேனே, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கல்ல, எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பிரகாஷ் கிட்ட மறைச்சி ஒன்றும் போகிறதில்ல. எப்படியும் நம்மளுக்கு இந்த சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்னு அவரை கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடிப்பண்டி, கண்டுபிடிச்சி வந்து உன் முன்னாடி நிற்கிறேன். உனக்கு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது என்ன பிரச்சனைன்றதை தான் நான் கண்டுபிடிக்கல. கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வந்து நிற்பேன். இப்போ என்ன விடுங்க. சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது, கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது. நான் சொல்யூஷனோட வருவேன். பார்க்கலாம். உங்களை எப்படி லவ் பண்ணன்னு எனக்கு தான் தெரியும். அந்த லவ் உண்மையாக இருந்தால் அது நம்மளை சேர்த்து வைக்கும். இது எதுக்கு இப்போ இந்த 2 பேரும் நடுவில் கூட்ட உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பார்த்தா, டெய்லி என் மூலயமா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொரியர் டெலிவரி ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி என்னன்னு தெரில, கொரியர் வந்துச்சா வரலையா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. அதான் உட்காந்து இந்த புக்கை எடுக்கலாமா பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடி சொல்கிற? உனக்கு புரியாது, புரிய வேண்டியவங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். மித்ரா வேணாண்டி, ஓவரா பண்ணிட்டு இருக்க. அண்ணன் மாதிரி நடந்துக்கடா. நீ தங்கச்சி மாதிரி நடந்துக்கடி, ஒழுங்கா புக்கு கொடு. ஏண்டா என் புக் என்ன உங்களுக்கு காதல் நூலகமா? என்னவோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ என்ன காலேஜ் முடிச்சிட்டலடா, அதோட உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. வேற எங்கேயாவது 10 லெட்டர் வாங்குறது, அதே என்னடா என் புக்குள்ளே வச்சு கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், கொடுன்னா. என்னது என் பேராண்டி லவ் பண்ணுறானா? அட லேட் அப்டேட். அப்போ தண்ணின்னு லவ் பண்ணுறானாவா? காலேஜ் டென்த்லேருந்து வெரைட்டி லவ் பண்ணா. இப்போ அந்த புள்ள திருப்பி மேலே படிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட படிச்சுட்டு இருக்கு. இந்த பையன் ட்ரைனிங் போயிட்டான் போலீஸ் ஆகணும்னு. ஏதோ ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு கிடக்குறான். சாரை பார்க்க முடியலல்ல, அதனால சாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் லெட்டர் என் நோட்டுக்குள்ளே வச்சு அனுப்பியாவது. பேராண்டி சொல்லவே இல்லை, பேத்தியாரு? அப்பதான் நீ வேற கடுப்பேத்தாத, ஒழுங்கா அந்த நோட்டை வாங்கித்தானே. ஐயா யாருன்னு சொல்லியா பேசி முடிச்சு வச்சிரும். அதை விட்டுட்டு அந்த பிள்ளைகிட்ட நோட்டை கேட்டுலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாது அப்பத்தா, வாங்கித்தா. ஆரம்பிச்சிச்சு அப்பதான். நோட்டை தாடி. சரி போனா போது, ரொம்ப கெஞ்சுற. ஆனால் நோட்டுக்குள்ள இன்னைக்கு ஒன்றும் இல்லையே. ஏன் இல்ல தெரியலையே, ஒருவேளை லெட்டர் வைக்க மறந்துட்டாங்களே என்னவோ. அப்படிலாம் மறக்க மாட்டாளே. இப்போ லெட்டர் என் நோட்டுக்குள்ளே தான் வைக்கிறீங்கன்னு அப்பட்டமா சொல்ல வரீங்க? நான் குத்து மதிப்பாக தான்டா கேட்டேன். அப்போ இவ்வளோ நாள் என் நோட்டுக்குள்ளே தான் லெட்டர் இருந்துச்சா? ஐயோ மாட்டிக்கிட்டமே, போட்டு தான் வாங்கியிருக்கா. போட்டுலாம் வாங்கல, உண்மையாகவே எனக்கு தெரியும். டெய்லி அந்த புள்ள கொண்டாந்து எனக்கு தெரியாமல் என் நோட்டுக்குள்ளே லெட்டர் வைக்கிறதும், காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் என் பேக்கில் இருந்து நீ அந்த லெட்டரை திருடுறதும் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். ஏன்டா 90s லவ்வாடா பண்ணுறீங்க? இன்னும் லெட்டர் வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எடுத்து பேச வேண்டியதானடா. அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? புக்கில் ஒன்றும் இல்லையா? இல்லை கிளம்பு. லெட்டர் வைக்காம என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. அவங்க கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட கேட்ட அந்த பிள்ளை ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஃபீவராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையா என்னன்னு தெரியல. ஃபீவரா? என் பேராண்டி துடிக்கிறானே, ரொம்ப சின்சியர் லவ்வோ. ஆமாம் பார்த்தா சின்சியர் லவ் தான். இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே பேராண்டி? என் பேத்தி உனக்கு எதுவும் லவ்ஸ் கிவ்ஸ் இல்லையா? அப்பத்தா மாதிரியா பேசுகிறேன்? ஆமாம் அப்பத்தா மாதிரி தான் நீங்களும் பார்த்துக்கிறீங்க. ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட கதை சொல்கிற மாதிரி காதல் கதையை உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட கதை கேட்க முன்னாடி பண்ணுறது. அப்பத்தா லவ் இருந்தால் நாங்களே சொல்லுவோம், நீங்கள் கம்முன்னு இருங்க. இல்லாடி உங்கள் அண்ணனுக்கு உனக்கு ஒரே மேடையில் கல்யாணத்தை பண்ணி விடுவோம் தான். ரொம்ப செலுத்துக்காதடி. காலேஜ் கிளம்பலையா? கிளம்பணும், கிளம்பி தானே உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் போகணும். சரி என்ன இருக்கும் உங்களுக்கு? ஜுரம்னு வேற சொல்கிறா, எப்படி பார்க்கறது? சரி ஓகே பார்க்கலாம். சரியாத்தா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் கொல்லப்புறத்தில் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரியாப்பத்தா. டே அண்ணா, ஓவர் ஃபீலிங்னா இதெல்லாம் பொடி, உனக்கு என்ன தெரியும்? சரி நான் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஷர்ட் தான் போட்டு வர சொன்னாங்க, மறந்து போய் டிஷர்ட்டில் வந்துட்டேன். ட்ரைனிங்கில் டிஷர்ட்டோட போனால் நான் வேணா கற்றுவானுங்க. நான் ஷர்ட் மாற்றிட்டு வரேன். பிரகாஷ் வந்தானா உட்கார சொல்லுண்ணே. பிரகாஷா? உட்கார சொல்லிடுவோம், நீ போயிட்டு பொறுமையாக வாண்ணே. இல்லைண்ணா, ட்ரெஸ் மாற்ற டைம் ஆகல, எந்த சட்டன் பார்த்து போட்டு வா. கலர் வேறு சரியில்லை, ட்ரைனிங்லேருந்து வெளில அனுப்பிட போகிறாங்க. போக்கு ஒன்றும் சரியில்லடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குட் கேர்ள்ண்ணே. குட் கேர்ளை கொஞ்சம் நாளாக நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியாது. சரி போ, மணி ஆச்சு, ட்ரெஸ் மாற்றிட்டு வா.
கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன சொல்லுங்க. மித்ரன் இல்லையா? மித்ரன் இருக்காரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு உள்ள போயிருக்காரு. நீங்க ஏன் திருத்தர்னு முழிக்கிறீங்க? உட்காருங்க. வேணாம் வேணாம், அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஏங்க என்னை பார்த்தாலே தெரிச்சு விட்றீங்க? நானா தெரிச்சு வர்றேன்? ஆமா, நீங்க தான் தெரிச்சு வர்றீங்க. இவன் என்ன நினச்சிக்கிட்டு நம்மளை பார்க்குறானே புரியலையே. உங்களை நினச்சிக்கிட்டு தான் உங்களை பார்க்குறேன், அது கூடவா புரியல? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சரி வராது. ஃப்ரெண்டு நம்மளை நம்பி உள்ள விட்றான். ஃப்ரெண்டோட தங்கச்சி மாதிரி நினைக்கலனாலும் வேற மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு தங்கச்சியை வேற மாதிரி நினைக்கக்கூடாதான். பட் அண்ணனோட ஃப்ரெண்டை தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்றப்ப ஓகே சொல்லலாம் தானே? மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன். பதில் தான் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. இவ விட்டா இப்போவே ப்ரப்போஸ் பண்ணிட்டு வா, நம்ம கிளம்புவோம். எங்க எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறீங்களா? மைண்ட் வைஸ்லாம் வெளியில் சத்தமாக கேட்டுட்டு இருக்குங்க. என் மனசில் எதுவும் கிடையாது. ஓ மனசுலையும் தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காத. ஃபைனல் இயர் தானே, ஒழுங்காக படித்து முடிக்கிற வேலையை பாரு. ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. படித்தா சரி. பாட்டி வேற இப்போ தான் கல்யாண பேச்சுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னீங்க? நீங்கள் எங்கே பதட்டப்படுறீங்க? ஃப்ரெண்டோட தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே? அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன? சோதிக்கிறாயா? ஐயோ, நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குதா? சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. மித்ரன் ஏதாவது நினச்சிப்பானா என்னன்னு தெரியலன்னு. என்னங்க ஓகே சொல்லி மித்ரனுக்கு கல்யாணம் பண்ணும்போது என் கல்யாணத்தையும் வைக்க சொல்லிடுவா? வைக்க சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது? என் கல்யாணத்துக்கு அப்போ சேர்த்து வேலை செஞ்சிடறேன்னு சொல்லுறீங்க, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூடவே. செஞ்சிட வேண்டியதான். பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு காதல் வெளியில் வராமலே இருக்குன்ட்டு. துருத்தி நானும் என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, முடிவு உங்கள் கையில் தான். என்னால் முடியலடி. உன்னோட அந்த கண் பார்வை, நீ பார்க்குறது பேசுகிறது எல்லாம் என்னை கொல்லுது. ஆனால் எப்படி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது? உன் ஃபேமிலியில் எல்லோரும் என்னை எப்படி எடுத்துப்பாங்க? நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. உன்னை லவ் பண்ணுறேன்னு வந்து நின்றுனா என்னை செருப்பால் அடிக்காத குறையாக கேட்பாங்க. நான் எப்படி உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன்? என்ன? ஒன்றும் இல்லை. புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடலை, அதுக்கு ரொம்ப சாரி. ஆமாப்பா, வீடியோ போட முடியல. நான் உங்கள் மித்ரா. எங்களோட லவ் ஸ்டோரி இன்னும் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கல, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் பிரகாஷ். உங்களுக்கு என்னோட நேம்லாம் மறந்துருச்சான்னு தெரியல, சரி எதுக்கும் ரிமைண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால சொல்கிறேன். பிரகாஷ் மித்ராவோட லவ் ஸ்டோரியும் நான் காமிக்க ஆரம்பிக்கல. மித்ரன் இந்துமதியோட லவ் ஸ்டோரியும் நான் காமிக்க ஆரம்பிக்கல. வரப்போகிற எபிசோடில் அதை காமிப்பாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைங்களா? ஒரே வழியாக எல்லாரும் லவ் ஸ்டோரியும் காமிச்சோம் அப்படின்னா. இப்போ தான் இசைக்கும் அஜய்க்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டாக்டர் விக்ரமுக்கும் அக்ஷயாவுக்கும் மேரேஜ் இருக்குது. ஸோ இன்னும் 4 பேரோட லவ் ஸ்டோரி வெயிட்டிங்லேயே தான் போயிட்டுருக்கு. மாற்றி தான் காமிச்சிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஜோடியும் நாங்கள் காமிக்க ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் தான் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும், சரிங்களா? ஓரளவு எல்லா ஜோடியும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், மித்ரா கேரக்டர் வந்து சாருமதியோட சிஸ்டர் இவங்க மித்ரா, சரிங்களா? இவங்களோட லவ் ஸ்டோரி தான் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். நடுவில் உங்களுக்கு அஜய் இசையோட லவ் ஸ்டோரியும் வரும், சரிங்களா? எல்லா பேரோட லவ் ஸ்டோரியும் கொஞ்சம் நம்ம இந்த 1/2 hour குள்ளே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம், சரியா? ஓகேங்களா? ஸோ அதை பதிவு பண்ணணும்டா. ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால எல்லா ஜோடியும் காமிச்சா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்குமேன்றதுனால தான் போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.